அனைவருக்கும் வணக்கம். தீபாவளி அன்று லக்ஷ்மி குபேர பூஜை செய்பவர்கள் இந்தந்த பொருட்களை வைத்து நாம் செய்யும்போது நமக்கு தங்கம் வாங்குவதற்கான யோகமும் அமையும். இல்லத்தில் எப்போதுமே செல்வாக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். எந்தெந்த பொருட்கள் வைத்து நம்ம பூஜை செய்ய வேண்டும் அப்படிங்கிறத அந்த பதிவில் பார்க்கலாம். தீபாவளி அன்று நம் லக்ஷ்மி குபேர பூஜை செய்ய வேண்டிய நேரம் நீங்கள் காலை அந்த பிரம்மமுகூர்த்த நேரத்திலிருந்து காலை ஒரு 9 மணி வரை தாராளமாக செய்து கொள்ளலாம். மாலை 6 மணியிலிருந்து இரவு 9 மணி வரை நீங்கள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து கொள்ளலாம். ரொம்ப சிறப்புக்குரிய நேரமாக இருக்குது. மாலை 6 மணிக்கு மேலே ரொம்ப விசேஷமாக இருக்கும். நீங்கள் செய்வது ரொம்ப நல்லது. லக்ஷ்மி குபேர பூஜைங்கிறது லக்ஷ்மி தாயாரையும் மற்றும் குபேரனை வணங்குவதுதான் லக்ஷ்மி குபேர பூஜை. இதற்கு பார்த்திங்கன்னா தந்தேரஸ் அப்படிங்கிற ஒரு நாள் வரும். அந்த நாளன்று நம்ம லக்ஷ்மி குபேர பூஜை செய்வோம். அது எப்போது வரும் அப்படின்னா அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி. தீபாவளி 20ஆம் தேதி, நம்ம தந்தேரஸ் 18ஆம் தேதி. இப்போ நிறைய பேருக்கு தந்தேரஸ் அன்று லக்ஷ்மி குபேர பூஜை செய்து பழக்கம் இல்லை. நிறைய பேருக்கு தீபாவளி அன்று தான் லக்ஷ்மி குபேர பூஜை செய்து பழக்கம் அதிகமாக இருக்குது. அதனால் இந்த 2 நாளில் இப்போ தந்தேரஸ் அன்று லக்ஷ்மி குபேர பூஜை செய்பவர்கள் அந்த நாள் செய்யுங்க. தீபாவளி அன்று செய்பவர்கள் தீபாவளி அன்று நீங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ இந்த நாளன்று எப்படி எளிமையான முறையில் வழிபாடு செய்யணும் அப்படின்னா, இதற்கு தேவையானது குபேரருடைய படம் அல்லது குபேரருடைய சிலை இருந்தால் போதும். இப்போ 2மே இல்லாத பட்சத்தில் மகாலட்சுமி தாயார் படம் இருந்தால் போதும். அந்த படத்தை எடுத்து வச்சுக்கோங்க. மஞ்சள் குங்குமம் பொட்டு வைத்து மல்லிகை பூக்களால் தாமரை பூக்களால் நல்லா அலங்காரம் செய்துக்கோங்க. செய்துட்டு வடக்கு திசை பார்த்து ஒரு தீபம் ஏற்றணும். படமும் வடக்கு திசை பார்த்து தான் வைக்கணும். இப்போ மகாலட்சுமி தாயார் படம் இருந்தாலும் சரி, நீங்கள் வடக்கு திசை பார்த்து வச்சுக்கோங்க. இல்லை எனக்கு கிழக்கு திசை தான் அமைப்பாக இருக்குது பூஜையறையில் பூஜை பண்ணுறதுக்கு அப்படின்னா கிழக்கு திசை வச்சு நீங்கள் பூஜை பண்ணலாம், தவறு கிடையாது. விளக்கு மட்டும் நீங்கள் வடக்கு திசை பார்த்த மாதிரி மாற்றிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் வைக்கணும் அப்படின்னா, ஒரு தீபம் நெய் தீபம் ஏற்றினால் போதும். ஏற்றி வைத்துட்டு நீங்கள் குத்து விளக்கு காமாட்சி அம்மன் விளக்குலாம் நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம். தனியாக ஒரு விளக்கு லக்ஷ்மி குபேரர் இருக்கிற ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்றி வச்சுக்கோங்க. ஏற்றி வைத்துட்டு நம்ம வைக்க வேண்டியது வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைக்கணும். அடுத்து வைக்க வேண்டியது ஒரு பேக்கெட் கல்லுப்பு மஞ்சள் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா தங்கம் வைத்து பூஜை பண்ணுங்க. வெள்ளி நாணயம் இருந்தால் நீங்கள் பூஜை பண்ணும்போது உங்களுக்கு லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். வெள்ளி நாணயம் வச்சுக்கோங்க. இல்லாத பட்சத்தில் பிரச்சனை இல்லை. இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வெள்ளி பொருள் வச்சுக்கோங்க. தங்கம் பொருளும் வைக்கணும். ஒரு தாம்பழத்தட்டில் நல்ல சில்லறை நாணயங்களும் பணமும் தங்கமும் நிரம்ப வைத்து நம்ம பூஜை செய்வது நமக்கு லக்ஷ்மியோட அருளும் குபேரனுடைய அருளும் பரிபூர்ணமாக இருக்கும். அடுத்து நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, தானியங்கள் இருக்கு இல்லையா, நம்ம வீட்டில் இருக்கிற பருப்பு வகைகள் இருக்கு இல்லையா, அந்த தானியங்கள்லாம் ஒவ்வொரு கிண்ணத்துலேயும் நம்ம வச்சுக்கிடணும். ஏன்னா குபேரருக்கு தனமும் தானியம் வைத்து பூஜை செய்வது ரொம்ப நல்லது. தனம் பணமும் நகை எல்லாம் நம்ம ஆபரணங்கள் எல்லாம் வைத்து, பிற தானியங்களும் பார்த்திங்கன்னா நம்ம இருக்கிற தானியம் முக்கியமாக துவரம்பருப்பு வைக்கிறது ரொம்ப நல்லது. பச்சரிசி ஒரு கிண்ணத்தில் அரிசி வைப்பது ரொம்ப நல்லது. வெல்லம் வைப்பது ரொம்ப நல்லது. அப்புறம் பார்த்திங்கன்னா கல்லுப்பு மஞ்சள் நாணயம் இதெல்லாம் முக்கியமான பொருள். மற்றது பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன நமக்கு முடிதோ வைக்கலாம். இந்த முக்கியமான பொருளை நீங்கள் வைத்தாலே போதும். அடுத்து 1 ரூபா நாணயமோ அல்லது 5 ரூபா நாணயமோ 108 நாணயம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ 108 நாணயம் இல்லாத பட்சத்தில் மட்டும் பச்சை நிற குங்குமம் வாங்கி வச்சுக்கோங்க. வைத்துட்டு ஓம் ஸ்ரீம் லக்ஷ்மி குபேராய நமக்கு அந்த நாமத்தை நீங்கள் 108 முறை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லை என்றால் காயத்ரி மந்திரம் இருக்கும். காயத்ரி மந்திரம் சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். இல்லை 108 போற்றிகள் கூகுளில் லக்ஷ்மி குபேர பூஜை 108 போற்றிகள்னு டைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு 108 போற்றி வரும். அழகனே அரசே போற்றி அப்படிங்கிறது வரும். அழகனே அரசே போற்றி ஆனந்தம் தருள் அருள்வாய் போற்றின்னு வரும். ஸோ அந்த 108 போற்றிகளை சொல்லி நீங்கள் அர்ச்சனை பண்ணுங்கள். ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். அர்ச்சனை செய்துட்டு நெய்வேத்தியம் பார்த்தீங்கன்னா வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்துட்டு சர்க்கரை பொங்கல் ஸ்வீட் வைங்க. ஏன்னா நல்ல இனிப்பு வகையானது வைத்து நம்ம வழிபாடு செய்வது ரொம்ப நல்லது. நெல்லிக்கனி கிடைக்குது அப்படின்னா நெல்லிக்கனி வைத்து பூஜை செய்யுங்க, ரொம்ப நல்லது. உங்களால் என்னென்ன முடிதோ பணம் வசியமாவதற்காக நம்ம வைப்பது ரொம்ப நல்லது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு உருளி பாத்திரமோ அல்லது ஒரு கண்ணாடி பவுலில் இருக்குது அப்படின்னா அதை எடுத்து அதில் சுத்தமான தண்ணீர் விட்டு கொஞ்சம் பன்னீர் விட்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஜவ்வாது பொடி
ஒரு ஏலக்காய், ஒரு கிராம்பு, ஒரே ஒரு நாணயம் உள்ளே போட்டுக்கோங்க. கொஞ்சம் பூக்களெல்லாம் அலங்காரம் செய்து இதை நீங்கள் படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க. அதாவது நம்ம பூச்செடியில் இது வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன் நமக்கு இருக்கும். தங்கம் வாங்குவதற்கான யோகம் நமக்கு அமையும். இந்த பூஜை செஞ்சாலே நம்ம தங்கம் வாங்குவதற்கான யோகம் நமக்கு அமையும். உங்களால் என்ன முடியுதோ எளிமையான முறையில் வழிபாடு செய்து பாருங்கள். லக்ஷ்மி குபேரருடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். இப்போ லக்ஷ்மி தாயார் படம் எல்லார் வீட்டிலையும் இருக்கும். அதனால் கட்டாயமாக செய்து பாருங்கள். வருடத்தில் ஒரு நாள் செய்தாலே போதும், நம்ம வருடம் முழுவதும் செய்த பலன் நமக்கு கிடைக்கும். இப்போ நிறைய பேர் இந்த 48 நாள் லக்ஷ்மி குபேர பூஜை செய்யணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அப்படியே நீங்கள் தொடர்ந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு 48 நாள் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். பூஜையில் வைக்க வேண்டிய முக்கியமான பொருள் கல்லுப்பு கட்டாயமாக இருக்கணும். மஞ்சள், சர்க்கரை, அதாவது ஸ்வீட், எதுன்னு ஸ்வீட் இருந்தால் போதும், நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். நமக்கு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சது எல்லாமே நடக்கும். நம்பிக்கையுடன் வழிபாடு செய்யுங்க. பணம் பற்றாக்குறை நீங்கும். பணம் மட்டுமே நமக்கு இந்த பூஜைக்கு உதவி செய்யும். பணத்திற்காக தான் இந்த பூஜையும். பணம் இல்லத்தில் வசியமாகும். லக்ஷ்மியோட அருள் பரிபூர்ணமாக இருக்கும். செய்து பாருங்கள். வாழ்க்கை மென்மேலும் உயரும். அடுத்த வருட தீபாவளி வர்றதுக்குள்ளேயே நம்ம வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் மேம்படும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.